ரகு, என்னங்க? ஓ, என்ன வேணும்? ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. ப்ளீஸ். ஹலோ ஹலோ, ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? மஞ்சு தான் வீட்டில் இல்லைல்ல, உங்களோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு தோணாதா? சாரி, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்லை. நானும் அலையிற பொண்ணு கிடையாது. எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. உங்களோட கொஞ்ச நேரம் இருக்கிறதுல தப்பா? தப்பு தாங்க. எப்படி தப்பாகும்? ஒரு ஆம்பளை சரியா இருக்கானா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அவன் சரியா இல்லைன்னா பொம்பளைங்க மேல தப்பு சொல்றாங்க. அவனுக்கு எந்த சுகமும் வேணாம், பொம்பளைங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? அதெல்லாம் ரைட்டு. ஆனா நான் மட்டும் என் ஆசையை தீர்த்துக்கிறதுனா தப்பா? தப்பு தாங்க. நான் மஞ்சுவோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும். ரங்கநாயகி, சொன்ன கேளு. ரங்கநாயகி, ரங்கநாயகி. மஞ்சு, மஞ்சு, உன் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மஞ்சு, அவ சொல்றதுல கேட்காத. அவ போய் சொல்றா. மஞ்சு ப்ளீஸ்மா. நீங்களே இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஐயோ மஞ்சு, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் இவளை ஹாஸ்டல்ல விட்டுறலான்னு. நீ தான் அவளை வீட்ல ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்த. இருந்தா தப்பு பண்ணுவீங்களா? ஐயோ, நான் தப்பே பண்ணல. இவங்க தான் எங்க ஹஸ்பண்டுக்கு ஆண்மை இல்ல, யாரா தெரிஞ்ச டாக்டர் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. வேற மாதிரி என்கிட்ட பேசினாங்க தெரியுமா உனக்கு? என்ன உளறீங்க? இவ புருஷனோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். அவங்கள போய் அப்படியே பிளேட் திருப்புறீங்களே. ஐயோ மஞ்சு, நான் சொல்றது கேளு. உன் ஃப்ரெண்ட் தான் போய் சொல்றா. என்னைக்குமே பொம்பளைங்க போய் சொல்ல மாட்டாங்க, ஆம்பளைங்க தான் போய் சொல்வீங்க. மாட்டிட்டா பிளேட் திருப்புவீங்க. இன்னைக்கு நீங்க பெர்ஃபெக்ட் ஆம்பளைன்னு காட்டிட்டீங்க. ஐயோ மஞ்சு, 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 இன்னும் கோவமா இருக்கியா? இன்னும் நம்ப மாட்டியா? சரி, அதெல்லாம் விடு. நான் மூணு நாள்னு சொன்னல, அது இப்போ இல்லை. நீங்க இன்னும் அந்த ரங்கநாயகி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன வளர்ற? எனக்கு தெரியும், அந்த ரங்கநாயகி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் பழசு, அவ புதுசு. ஏய், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திரும்ப திரும்ப என்ன தப்பு சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியும். செய்யறதையும் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? சத்தியமா என் மேல தப்பே கிடையாது. அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நான் கன்வின்ஸ் ஆகி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரணும். ஏய், திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ண சொல்லிட்டு இருந்த, நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? ஏய், சொல்லி பாரு. இப்பவும் சொல்லுவேன். என்ன நம்பி வந்த ஃப்ரெண்ட் கிட்ட பொறுக்கித்தனமா நடந்த ஆளு. சாரி மஞ்சு, நான் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். ப்ளீஸ், நான் சொல்றது கேளு மஞ்சு. இனிமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். மஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. மஞ்சு, இங்க பாரு. மஞ்சு, don't touch me. மஞ்சு ப்ளீஸ். அண்ணா, கிளம்பலாம். இனிமே எதுவும் பேச வேண்டாம். மச்சான், என்ன நடந்ததுன்னா, யோ கை நீட்டி என் தங்கச்சி அடிச்சப்போ யோகி தெரிஞ்சு போச்சியா? நீங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் உன் வீட்டுல என் தங்கச்சி இருக்க மாட்டான். மஞ்சு வாமா போலாம். மஞ்சு 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 ப்ளீஸ். மஞ்சு மஞ்சு
மஞ்சு மஞ்சு மஞ்சு மஞ்சு என்ன நம்பி வந்து ஃப்ரெண்டு கிட்ட பொறுக்கித்தனமா நடந்துக்கிட்ட ஆள் தானே நீங்க? யோ அந்த பொண்ணு யாரு? உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, அடுத்தவன் பொண்டாட்டி. அவகிட்டயே கேவலமா நடக்கிறீனா? உன்னை போல கேவலமானவனே யாரு இல்லையா? நீங்க புரியாம பேசுறீங்க. நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. ஏயா நான் நல்ல குடும்பம், அதனால உன்னை இதுவரைக்கும் விட்டு வச்சுக்கிறேன். நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. வையா போன. ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன வேலை சார்? கூட்டணும், பெருக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும். எவ்வளோ சம்பளம் சார்? 3000 கொடுக்கலாம். யாராவது இருக்காங்களா? நான் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன். நீங்களா? பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. கரெக்ட் சார், நான் +2 படிச்சிட்டு இருக்கேன். பட் இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் வரவே மாட்டேங்குது. அதுக்கு வீட்டு வேலை பார்த்தா கெமிஸ்ட்ரி வந்துருமா? சார் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தான் வரும். என்கிட்ட ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், உங்க வீட்டுல வேலை செய்யலான்னு. சாரி, நீங்க படிக்கிற பொண்ணு, இங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், கெமிஸ்ட்ரியில நான் 200 வாங்கணும். வீட்டு வேலை பார்க்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நான் ஃபீஸ் கேட்கல. ஆனா நீ வீட்டு வேலை பார்க்க கூடாது. சார் ஓசில எனக்கு டியூஷன் வேண்டாம். வேலைக்கு நீங்க சம்பளம் கொடுங்க, டியூஷன் ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன். இந்த டீல் எனக்கு ஓகே சார். டீலா? என்ன டீலு? நான் வீட்டு வேலை பார்க்கறேன், நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா டியூஷன் சொல்லி கொடுங்க. சரி, உங்களுக்கு படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். கிளம்புங்க, நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. Thank you sir, thank you very much, thank you. சார் கன்ஃபார்ம் தானே? நான் நாளைக்கு வருவேன், மாற மாட்டீங்களே? ஓகே, கன்ஃபார்ம். ஓகே. இந்த மணி கேட்ட புக்ஸ் இதுதானே? கெமிஸ்ட்ரி. அம்மா இந்த புக் தாமா? Thank you மா, thank you so much. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா படிக்கணும், சரியா? கண்டிப்பா. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். Thanks மா, நிச்சயமா நான் நல்லா படிப்பேன். வீட்டு வேலை செஞ்சு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா படிமா. ஓகேமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். போம். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதையே சமைக்கிறேன். சப்பாத்தி குருமா. ஓகே சார்.